பல வருடங்களுக்கு முன்பு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அருணாசலன் என்ற மூத்த பக்தர் இருந்தார். அவர் தினமும் அம்மனுக்கு பூஜைக்காக புது புது மலர்களை கொண்டு வந்து அழகான மாலைகள், தோரணங்கள் செய்து அலங்கரிப்பார். ஒரு நாள் மதுரையில் இதுவரை இல்லாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்தது. அருகிலுள்ள தோட்டங்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கி ஒரு மலர் கூட கிடைக்கவில்லை. இதனால் அருணாசலன் என்ன செய்வது என்று புரியாமல் மிகவும் கவலையடைந்தார். அம்மா மீனாட்சி, உங்களுக்கு மலர் இல்லாம பூஜை செய்யும் நிலை வந்துவிட்டதே என்று கண்ணீர் மல்கி அழுதபடியே கோவிலுக்குள் அமர்ந்தார். அந்த இரவே கோவில் மண்டபம் முழுவதும் அமைதி சூழ்ந்திருந்தது. சோர்வால் அருணாசலன் தூங்கி போனார். திடீரென்று காற்றில் பரவிய மந்தார மனம். யாரோ மெதுவாக நடந்து செல்லும் சத்தம் கேட்டது. அவர் விழித்துக் கொண்டார். கண்களை சிமிட்டி பார்த்தார். அவரை ஆச்சரியப்படுத்தும் காட்சி. மண்டபம் முழுவதும் புது புது மலர்களால் நிரம்பியிருந்தது. அந்த நேரத்தில் அசரீரி ஓசை ஒன்று கேட்டது. அருணாசலா, என் பக்தனே, இன்று நீ வருந்தியதை நான் கண்டேன். என் பூஜை குறையக்கூடாது என்பதற்காக இந்த மலர்களை நான் தான் கொண்டு வந்தேன். நாளை காலையில் என்னை இவையால் அலங்கரிக்கலாம். அருணாசலனின் கண்களில் கண்ணீர் பெருகியது. அடுத்த நாள் காலையில் கோவில் பூஜையில் அனைவரும் இவ்வளவு பெரிய மழை வெள்ளத்திலும் மலர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தன என்று புரியாமல் மலர்களின் அழகையும் வாசத்தையும் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். அன்றிலிருந்து மழை, வெயில் எதுவானாலும் மீனாட்சி அம்மனின் பூஜைக்கு மலர்கள் எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருந்தன என்கிறார்.